புதுச்சேரியில் வீட்டை உடைத்து நகைகள் மற்றும் பணத்தை திருடி சென்ற ஆந்திராவை சார்ந்த நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 30 சவரன் நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சார்ந்த ஸ்ரீதரன் வயது 67 என்பவர் தனது வீட்டு ஜன்னலை உடைத்து உள்ளே இருந்த நகைகள் மற்றும் ரூபாய் 4 லட்சம் பணம் திருடு போனதாக கடந்த பிப்ரவரி மாதம் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன், சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் வீட்டை உடைத்து நகைகள் மற்றும் பணத்தை திருடி சென்றது ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த துவாரபுடி வெங்கடேஸ்வர ரெட்டி என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து ஆந்திர பிரதேசம் விஜயவாடா ரயில் நிலையம் அருகே பதுங்கியிருந்த துவாரபுடி வெங்கடேஸ்வர ரெட்டியை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். விசாரணையில் ஆந்திரம், கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, கோவா உள்ளிட்ட மாநிலங்களில் 18 வீடுகளை உடைத்து திருடிய வழக்குகள் உள்ளது. மேலும் திருடிய பணத்தை நேபாளம் மற்றும் இந்தியாவில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்று ஆடம்பர செலவு செய்ததுடன் கிரிக்கெட் பந்தயத்திலும் பயன்படுத்தியுள்ளார். இதனையடுத்து அவரிடமிருந்து ஹைதராபாத், ராஜமுந்திரி ஆகிய பகுதிகளில் பதுக்கி வைத்திருந்த 30 சவர நகைகள், 4 லட்சம் ரூபாய் ரொக்கம், வீட்டை உடைக்க பயன்படுத்திய 2 இரும்பு கம்பிகள், முகமுடி உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கர்ப்பிணிக்கு சிகிச்சை குறைபாட்டால் 2 குழந்தைகள் இறப்பு. தனியார் மருத்துவமனையை கண்டித்து சாலை மறியல். புதுச்சேரி கர்ப்பிணிக்கு சிகிச்சை குறைபாட்டால் 2 குழந்தைகள் இறந்ததாக கூறி தனியார் மருத்துவமனையை சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பெண்ணின் உறவினர்கள் முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சார்ந்தவர் பிரசாத், வயது 34, டிரைவர். இவரது மனைவி சுமதி, வயது 33. குழந்தை பேருக்காக புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள தனியார் செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனையில் கடந்த ஜனவரி மாதம் டெஸ்ட் டியூப் முறையில் சுமதிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதில் ஆண், பெண் என 2 சிசுக்கள் கருத்தரித்துள்ளது. தொடர்ந்து அதே மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். 5½ மாத கர்ப்பிணியாக இருந்த சுமதிக்கு திடீரென பனிக்குடம் உடைந்து வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 6ஆம் தேதி மேற்கொண்ட மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு பரிசோதனைக்கு பிறகு அவரை அறுவை சிகிச்சைக்காக ரெட்டியார்பாளையத்தில் உள்ள மருத்துவமனையின் இன்னொரு கிளையில் சேர்த்துள்ளனர். அங்கு கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆண் குழந்தை வயிற்றிலேயே இறந்துவிட்டதாகவும் பெண் குழந்தையை பிறக்க வைப்பதற்கான வசதி இங்கு இல்லை என்றும் மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. இதனையடுத்து கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனையில் சுமதியை கணவர் சேர்த்துள்ளார். அங்கு சேர்த்த மறுநாள் 21ஆம் தேதி காலையில் வயிற்றில் ஏற்கனவே இறந்த ஆண் குழந்தையை வெளியே எடுத்துள்ளனர். இன்னொரு பெண் குழந்தையும் இறந்து பிறந்துள்ளது. தொடர்ந்து சுமதிக்கு 1 வாரம் சிகிச்சை அளிக்கப்பட்டு நேற்று முன்தினம் இரவு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட கணவர் பிரசாத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில் இந்திரா காந்தி சிக்னல் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையை 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டனர். தொடர்ந்து மாலை இந்திரா காந்தி சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். ரெட்டியார்பாளையம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதையொட்டி சாலை மறியல் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் சிறுமியின் தனிப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு மிரட்டல் விடுத்த வடமாநில நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் சிறுமியின் தனிப்பட்ட புகைப்படங்களை மர்ம நபர் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளத்தில் பரப்பி வந்துள்ளார். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த மேற்கு வங்கத்தை சார்ந்த பிரகாஷ் நாயக், வயது 39 என்பவரும் தெரிய வந்தது. இதனையடுத்து ஒடிசாவில் பதுங்கியிருந்த அவரை சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். பிரகாஷ் நாயக் இன்ஸ்டாகிராமை சோதனை செய்தபோது 35க்கும் மேற்பட்ட பெண்களுடன் பேசி அவர்களுடைய தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வாங்கியிருப்பதும், புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் புகைப்படங்களை சிறுமியுடன் தனிமையில் இருந்தபோது எடுத்து சேமித்து வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 3 பெண்கள் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 16.81 லட்சத்தை இழந்திருக்கின்றனர். ரெட்டியார்பாளையத்தை சார்ந்த பெண் ஒருவரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர்
பகுதி நேர வேலையாக வீட்டிலிருந்து ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பி அப்பெண் பல்வேறு தவணையாக 13,85,514 ரூபாய் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்துள்ளார். பின் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலமாக வந்த பணத்தை தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. அதேபோல மூலகுளத்தை சார்ந்த பெண் 96,000, புதுச்சேரியை சார்ந்த பெண் 2 லட்சம் என்று 3 பெண்கள் சைபர் மோசடி கும்பலிடம் 16,81,514 ரூபாய் ஏமாந்திருக்கின்றனர். இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி கைதிகளோடு கலந்துரையாடி சிறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளை ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் உள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி காலாப்பட்டு சிறையை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அவருடன் புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்தன், புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலர் அம்பிகா உடன் இருந்தனர். சிறைவாசிகள் செய்யும் இயற்கை விவசாயம், கால்நடை வளர்ப்புகள், ஜெயில், ரேடியோ, பேக்கரி யூனிட் மற்றும் சிறை நூலகம் ஆகியவற்றை நீதிபதி பார்வையிட்டு கைதிகளோடு கலந்துரையாடி சிறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளை ஆய்வு செய்து சிறைத்துறையை பாராட்டினார். முன்னதாக சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கினார். புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட 1ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி ஆண்டு மலர் வெளியிட அமைச்சர் நமச்சிவாயம் பெற்றுக்கொண்டார். நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய ஆதார சட்டம் ஆகியவற்றிற்கு மாற்றாக பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நகாரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய குற்றவியல் சட்டங்கள் மத்திய அரசால் இயற்றப்பட்டு கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் அமலுக்கு வந்தன. புதுச்சேரியில் இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதன் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவினை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட பிறகு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆண்டு மலரினை வெளியிட்டு உரையாற்றினார். மேலும் இது தொடர்பான காணொளியும் விழாவில் திரையிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உட்பட காவல்துறையின் உயர் அதிகாரிகளும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வருகின்ற 4ஆம் தேதி சூதாட்டம், கேளிக்கை நிகழ்ச்சிகளுடன் கூடிய சுற்றுலா சொகுசு கப்பல் பயணத்திற்கு புதுச்சேரி அதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் சுற்றுலா என்ற பெயரில் ஏற்கனவே கலாச்சார சீரழிவு ஏற்பட்டு வருகிறது. கடற்கரை பகுதிகள் சுற்றுலா பயணிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சூதாட்டம், கேளிக்கை நிகழ்வுகளுடன் சுற்றுலா சொகுசு கப்பல் வருகின்ற 4ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் துவங்கப்பட உள்ளது. 1400 பேர் பயணிக்கக்கூடிய இந்த சொகுசு கப்பல் வைசாக், சென்னை வழியாக புதுச்சேரி துறைமுக பகுதிக்கு வருகிறது. கப்பலில் வரும் சுற்றுலா பயணிகள் படகுகள் மூலமாக அழைத்து வரப்பட்டு புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிட்ட பிறகு மீண்டும் புதுச்சேரியில் பதிவு செய்யப்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை துறைமுகத்துறையும் சுற்றுலாத்துறையும் செய்து வருகிறது. சொகுசு கப்பல் பயணத்தை புதுச்சேரிக்கு அனுமதிக்கப்பட்டால் ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தல் மையமாக இருக்கும் புதுச்சேரி மீண்டும் அதிக அளவில் போதைப்பொருள் விற்பனை மையமாக திகழும் என்றும் அச்சம் தெரிவித்த அன்பழகன் அவர்கள், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய சொகுசு கப்பல் பயணத்தை புதுச்சேரி அரசு தடை செய்ய வேண்டும், அப்படி இல்லை என்றால் மீனவர்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறைக்கு ISO லஞ்ச எதிர்ப்பு மேலாண்மை அமைப்பு உரிமத்தை மத்திய அரசின் இந்திய தர நிர்ணயம் பணியகம் வழங்கியுள்ளது. இந்தியாவின் தேசிய தர நிர்ணய ஆணையமான இந்திய தர நிர்ணய பணியகம்
பல்வேறு பிரிவுகளுக்கான சர்வதேச தர நிர்ணய அமைப்பின் ISO தரங்களை ஏற்றுக்கொண்டு வெளியிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறைக்கு ISO லஞ்ச எதிர்ப்பு மேலாண்மை அமைப்பு என்ற உரிமத்தை வழங்கியுள்ளது. விவசாயிகளுக்கு வெளிப்படையான மற்றும் பொறுப்புணர்வுள்ள இணையதள சேவைகள் மற்றும் சேவைகளில் வைக்கப்பட்டுள்ள பிற கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த ISO உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக ISO தரச்சான்று பெற்ற முதல் அரசு துறை என்ற பெருமையை புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பெற்றுள்ளது. வேளாண் துறை இயக்குனர் வசந்தகுமார், அரசு செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியிடம் சர்வதேச தர சான்றிதழை வழங்கி அவரிடமிருந்து பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் பெற்றனர். மூலகுளம் மக்கள் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்த புதர்களை தனது சொந்த செலவில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா JCB இயந்திரம் கொண்டு அகற்றினார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் வசந்தராஜா வீதியில் குடிசைவாழ் மக்கள் வாழும் பகுதியில் உள்ள காலி இடத்தில் புதர்கள் அடர்ந்து காணப்பட்டது. இதில் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களும் கொசு உள்ளிட்ட நோய் பரப்பும் பூச்சிகளும் அதிகரித்து காணப்பட்டது. இதுகுறித்து அப்பகுதி மக்களின் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்து வந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனரும் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளருமான லாவண்யாவிடம் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து லாவண்யா அப்பகுதிக்கு நேரடியாக சென்று மக்களின் கஷ்டங்களை உணர்ந்து உடனடியாக தனது சொந்த செலவில் அப்பகுதியை JCB இயந்திரம் கொண்டு சுத்தம் செய்து கொடுத்தார். அப்போது அப்பகுதி மக்கள் லாவண்யாவிற்கு நன்றி கூறினர். இந்த நிகழ்ச்சியின் போது அமமுக மாநில அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ், மேலவை பிரதிநிதி லூர்துஸ்வாமி மற்றும் மூலகுளத்தை சார்ந்த திருலோகசந்தர், சதீஷ், தர்மா, சுப்ராயன், சிவகங்கை உமாதேவி, சுமித்ரா மற்றும் சரண் தொண்டு அறக்கட்டளை பொதுச் செயலாளர் மாரி, ஆறுமுகம், ஐயப்பன், ராஜ், கண்ணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கம் பதவியேற்பு விழாவிற்கு மண்ணாடிப்பட்டு பாஜக சார்பில் பாஜகவினர் மோட்டார் சைக்கிளில் பேரணியாக சென்று ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் டெல்லி மேலிடத்தால் தேர்வு செய்யப்பட்டார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட ராமலிங்கம் பதவியேற்பு விழா சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாஜக தொகுதியின் தலைவர் அனுசுவை, பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தலைமையில் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் மோட்டார் சைக்கிளில் நேரடியாக சென்று நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அங்கு மண்ணாடிப்பட்டு பாஜக தொகுதியின் தலைவர் அனுசுவை, பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தலைமையில் தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் சந்தை புதுக்குப்பம் ராமமூர்த்தி, ஏழுமலை, காட்டேரிக்குப்பம் ஜெயக்குமார், செட்டிப்பட்டு குணசேகரன், PS பாளையம் கோபால், கூனிச்சம்பட்டு கேடிகார் கலியபெருமாள், DSA கண்ணன், குமாரபாளையம் ஜெயலட்சுமி உட்பட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் மத்திய அரசை கண்டித்தும் 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஜூலை 9ஆம் தேதி பந்த் முழு அடைப்பு போராட்டம் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி தொழிலாளர்கள், விவசாயிகள் தொழிற்சங்கங்கள் சார்பில் மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்தும் 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோரிக்கைகளாக தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற்றிட வேண்டும், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர், திட்டம் சார்ந்த தொழிலாளர் உட்பட அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதியம் 26,000 மாதம் ஒன்றிற்கு நிர்ணயம் செய்திட வேண்டும், ஒப்பந்த தினக்கூலி, வெளிச்சந்தை முறை பயிற்சியாளர் போன்ற பெயர்களில் நடக்கும் சுரண்டலுக்கு முடிவு கட்ட ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து ஜூலை 9ஆம் தேதி புதுச்சேரி நாடு தழுவிய வேலைநிறுத்த முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என்று அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் இலவச மருத்துவ முகாமை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தொடங்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மணவெளி சட்டமன்ற தொகுதி மற்றும் பாண்டிச்சேரி பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் அபிஷேகப்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் தலைமையில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமில்
சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இலவச பொது மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் பொது மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், எலும்பு மருத்துவம், தோல் மருத்துவம், கண் மருத்துவம், சர்க்கரை வியாதி உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் பார்வை குறைபாடுகள் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு அங்கேயே இலவசமாக கண் கண்ணாடிகளும் வழங்கப்பட்டது. மருத்துவ முகாமில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன், மணவெளி தொகுதி அதிமுக அவைத்தலைவர் மூர்த்தி, விவசாய அணி தலைவர் பார்த்தசாரதி மற்றும் நிர்வாகிகள் தயாளன், தனஞ்சயன், கார்த்திக், காந்தி, காத்தவராயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி லகு உத்தியோக பாரதியின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஹோட்டல் அதித்தியில் நடைபெற்றது. புதுச்சேரி லகு உத்தியோக பாரதியின் மாநில அளவிலான வருடாந்திர கருத்தரங்கு மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஹோட்டல் அதித்தியில் நடைபெற்றது. லகு உத்தியோக பாரதியின் தேசிய இணை பொதுச் செயலாளர் மோகனசுந்தரம், தேசிய துணைத் தலைவர் ஹரிஹரன், தேசிய செயற்குழு உறுப்பினர் விஜயராகவன் ஆகியோர் பங்கேற்றனர். குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் சங்கமாக செயல்படும் இந்த லகு உத்தியோக பாரதியின் புதிய நிர்வாகிகளாக தலைவராக விஸ்வேஸ்வரன், துணைத் தலைவர்களாக பாஸ்கரன், வேலுசுவாமி, அசோக், பொதுச் செயலாளராக சுரேஷ் பாபு, பொருளாளராக வேல்முருகன், துணை பொதுச் செயலாளர் 6 செயற்குழு உறுப்பினர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த ZB MSME ஃபினான்சிங் மற்றும் ஸ்பான்சர் செய்த ஐமேட்ரிக்ஸ் டெக்னாலஜிஸ், டாலி அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் நிறுவனத்தினர் மற்றும் பாவனா இன்சூரன்ஸ் நிறுவனத்தினர் தங்களுடைய நிறுவனத்தின் செயல்திறன் பற்றியும் இதனால் குறு மற்றும் சிறு தொழிற்சாலை நடத்துபவர்களுக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தனர். தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் ஜெயேந்திரன் CSIR டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பற்றிய விவரங்களையும் இதனால் MSME நிறுவனங்கள் எவ்வாறு பயன்பெறலாம் என்பதை பற்றியும் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் 150 பேர் பங்கு பெற்று பயனடைந்தனர். வில்லியனூர் புனித லூர்தன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலமாக அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வில்லியனூர் பகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் புனித லூர்தன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சைக்கிள்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். முன்னதாக சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் புனித லூர்தன்னை திருத்தல அருட்தந்தை ஆல்பர்ட், பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆல்வின் அன்பரசு மற்றும் வில்லியனூர் திமுக தொகுதியின் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குப்பை வாரும் நிறுவனத்தின் டெண்டர் இன்றுடன் முடிந்த நிலையில் புதுச்சேரி முழுவதும் குப்பை குளமாக காட்சியளிக்கிறது. புதுச்சேரியில் குப்பை வாரும் பணியை தனியார் நிறுவனம் மூலமாக அரசு மேற்கொண்டு வருகிறது. தற்போது குப்பை வாரும் பணியினை மேற்கொண்டு வரும் தனியார் நிறுவனத்திற்கான ஒப்பந்தம் நேற்றுடன் முடிந்த நிலையில் புதிய நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அந்த நிறுவனம் இன்று முதல் புதுச்சேரியில் குப்பை வாரும் பணியை துவங்குகிறது. இதனால் பழைய நிறுவனம் சாலையில் சந்திப்புகளில் வைத்திருந்த பெரிய அளவிலான குப்பை தொட்டிகளை நேற்று நள்ளிரவே அகற்றிவிட்டது. ஆனால் புதிய நிறுவனம் குப்பை தொட்டிகளை வைக்கவில்லை. இதனால் நகரம் முழுவதும் குப்பை குளமாக காட்சியளிக்கிறது. மக்கள் தங்கள் குப்பைகளை வீதியில் உள்ள குப்பை தொட்டிக்கு கொண்டு வந்து கொட்டி பார்த்தபோது குப்பை தொட்டி இல்லாததால் அதை வீதியிலே வீசி சென்றுள்ளனர். மேலும் வீடுகளுக்குள் குப்பையை சேகரிக்க வரும் ஊழியர்களும் வராத காரணத்தினால் பொதுமக்கள் வீதிகளில் குப்பைகளை வீசி சென்றுள்ளனர். இதனை அகற்ற காலை 11 மணி வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் புதுச்சேரி முழுவதும் குப்பை குளமாக காட்சியளிக்கிறது. புதுச்சேரி மாநில மக்களை மது போதையில் வைத்துக் கொள்ளவே ரங்கசாமி ரெஸ்டோ பார்களை திறந்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்கால் மாவட்ட மகிழா காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன்,
முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி நிஷா மற்றும் மகிழா காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தலின் போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. எதிர்க்கட்சிகள் கேட்டால் படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக கூறி வருகிறார். ரங்கசாமி படிப்படியாக நிறைவேற்றி வருவது ரெஸ்டோ பார்களைத்தான் என்று நாராயணசாமி பேசினார். மேலும் ஒரு ரெஸ்டோ பார்களை திறப்பதற்கு 40 லட்சம் வாங்குவதாக கூறியவர், ரெஸ்டோ பார்கள் திறப்பதற்கு காலையில் விண்ணப்பித்தால் மாலையில் அனுமதி கிடைத்துவிடும் என்றும் கூறினார். மேலும் மக்கள் மயக்கத்தில் இருந்தால்தான் கேள்வி கேட்க மாட்டார்கள், எனவேதான் ரெஸ்டோ பார்களை முதலமைச்சர் திறப்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில் போராட்டம் நடத்திவிட்டு புதுச்சேரி திரும்பிய சமூக ஆர்வலர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ரயில்வே நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் போராட்டக்குழு தொடங்கப்பட்டு பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கடந்த 25ஆம் தேதி ரயில் மூலமாக டெல்லிக்கு புறப்பட்ட போராட்டக்காரர்கள் 27ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் மத்திய அரசை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு பின்னர் மத்திய அமைச்சர்களை சந்தித்து மனு அளித்த அவர்கள் இன்று புதுச்சேரி திரும்பினர். புதுச்சேரி ரயில்வே நிலையம் வந்தடைந்த அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு, புதுச்சேரியை ஆளும் அரசு தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தது இருந்தது போல மாநில அந்தஸ்தை அவர்களது ஆட்சி காலத்திலேயே பெற வேண்டும். அதே சமயத்தில் டெல்லியில் நடந்த போராட்டத்தை நீர்த்து போக வைப்பதற்காக பல்வேறு அரசியல் நாடகங்கள் அரங்கேறி இருந்தாலும் தங்களது போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்று 16 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை எந்த தீர்மானமும் மத்திய அரசிற்கு செல்லவில்லை. இதுபோன்ற அரசியல் நாடகங்களை கைவிட்டு முதல்வர் மத்திய அரசிடம் நேரில் சென்று வலியுறுத்த வேண்டும். அதுவரை தங்களது போராட்டம் தொடரும் என்றார். பொதுப்பணித்துறை பல்நோக்கு ஊழியர் ஜெயமூர்த்தி பணி நிறைவு பாராட்டு விழா வில்லியனூர் பத்மினி நகர் குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை பல்நோக்கு ஊழியர் ஜெயமூர்த்தி பணி நிறைவு பாராட்டு விழா வில்லியனூர் பத்மினி நகர் குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு பல்நோக்கு ஊழியராக ஜெயமூர்த்தி 35 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவிற்கு இளைநிலை பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கினார். போர்மேன் ரூபகன் முன்னிலை வகித்தார். மேலும் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் ஆபிரகாம், கிருஷ்ணமூர்த்தி, ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, பல்நோக்கு ஊழியர் ஐயப்பன் ஆகியோர் பணி நிறைவு பெற்ற ஜெயமூர்த்தியை வாழ்த்தி பேசினர். நிகழ்ச்சியில் வில்லியனூர் குடிநீர் பிரிவில் பணியாற்றும் நிலைய பொறுப்பாளர்கள், பல்நோக்கு ஊழியர்கள், விபிஎஸ் ஊழியர்கள், நண்பர்கள், உறவினர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெறும் ஜெயமூர்த்திக்கு சந்தன மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். மேலும் பணி நிறைவு பெறும் ஜெயமூர்த்திக்கு ஊழியர்கள் பரிசு பொருட்களை வழங்கி சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட ஊழியர்கள் அனைவருக்கும் அறுசுவை விருந்தும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வில்லியனூர் பத்மினி நகர் குடிநீர் பிரிவு ஊழியர்கள் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். கொம்பாகம் கிராமத்தில் ரூபாய் 11,77,000 மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையங்களை புதுப்பிக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் 1 மற்றும் கொம்பாகம் 2 ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களை பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் 11,77,000 மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளைநிலை பொறியாளர் ஸ்ரீராம் சங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தேவநாதன், ஜெகன்மோகன், ஜனா, கந்தஸ்வாமி, வேலு படையாற்றி பரிமளம், பரதன், சுரேஷ், தேசிகன், ஜெயகாந்தன், ஜெயபால், பாலதண்டாயுதம், துர்காநகர் ரமேஷ், சக்கரவர்த்தி,
அச்சுதன், பரமசிவம், மாரியப்பன், ஃபெலிக்ஸ், அய்யனார், எத்திராஜ், ராஜேந்திரன், கார்மேகம், சக்கரவர்த்தி, ரிச்சர்ட், கோவிந்தன், அல்லிமுத்து, ராமு, ஆறுமுகம், சேகர், துளசி, பிஆர்டிசி பாஸ்கர், வெளியூர் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். விவசாயிகளுக்கு ஸ்மார்ட் அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் நபார்டு வங்கி உதவியுடன் விவசாயிகளுக்கு புதிய ஸ்மார்ட் அடையாள அட்டை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. QR கோட் மூலமாக துறை அலுவலர்கள், இதர சேவையாளர்கள் பயனாளிகளின் தரவுகளை எளிதாக அறிய முடியும். மேலும் இந்த கார்டில் பாதுகாப்பு அம்சமாக ஹெலோகிராம் ஸ்டிக்கருடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த அடையாள அட்டையை புதுச்சேரியில் உள்ள 20,500 விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், செயலர் நெடுஞ்செழியன், வேளாண் துறை இயக்குநர் ஜாகிர் ஹுசேன், நபார்டு வங்கி புதுச்சேரி மாவட்ட அபிவிருத்தி மேலாளர் சித்தார்த்தன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடிப்பது, பேனர்களை வைப்பது தவிர்க்க வேண்டும் என்று கொம்யூன் ஆணையர் ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார். அரியங்குப்பம் பஞ்சாயத்து கொம்யூன் ஆணையர் ரமேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் இறுதி ஊர்வலங்களில் பட்டாசு வெடிக்கக்கூடாது. பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் ஊர்வலத்தின் போது சாலைகள் மாலைகளை வீசக்கூடாது. மாலைகளை இடுகாட்டில் மட்டுமே வைக்க வேண்டும். போக்குவரத்து இடையூறாகவும் விபத்து ஏற்படுத்தும் வகையிலும் சாலைகள் இரங்கல் பேனர்களை வைப்பதை தவிர்க்க வேண்டும். அதை மீறி செய்தால் இறப்பு பதிவின் போது உரிமையாளர்களிடம் அபராதம் வசூலிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கூடப்பாக்கம் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார், திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஊசூர் தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு இரவு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதில் முக்கிய பூஜைகளாக யஜமான சங்கல்பம், பகவத நுர்ஹாரம், மிருத சங்கீரணம், அங்குராபர்ணம், வாஸ்து சாந்தி, அக்னி பிரதிஷ்டை, கலாகர்ஷனம், பிரதான ஹோமம், பூர்ணாகிதி, வேத பிரபந்த சாத்துமுறை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. இந்த யாகசாலை பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணிக்குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர்.